அல்லேலியா பாடும்போது அந்த பாட்டுக்காரங்க தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு. நம்ம ஆளு பீடத்துலேருந்து பார்த்தா அல்லேலூயா அல்லேலூயா, அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குதே. அல்லேலூயா, இவ வந்துட்டாளா ஊர்லேருந்து, வச்சுக்கிறேன் அவளை, சாக்கடைய என் வீட்டு பக்கமா திருப்பி விடுறியா நீனு, அல்லேலூயா. மனசில் 1000 வக்ர புத்தியோட நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், அல்லேலூயா அல்லேலூ. சாமியாருக்கு தொந்தி பெருசாகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல, அல்லேலூயா அல்லேலூ. நிறைய பேர் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம் இல்லையா? மோட்சத்துக்கு போய் கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? என்ன இருக்கா இல்லையா? இப்போ போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஃபாதர், கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் தூக்கல, ஐயோ இப்போ வேணாம் சாமி, வீட்டுக்கு போய் சோறெல்லாம் ஆக்கி சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம். இப்போன்னா இப்போவே உன்னை கூப்பிட மாட்டார், அங்கே இடம்லாம் ஃபுல்லாக இருக்குதான், டிக்கெட் கொடுத்து முதல்ல அப்புறம் தான் கூப்பிடுவார். நம்ம சொல்லிட்டா உடனே கூப்பிட்டுருவாரா? இப்போ பாருங்கள், ஆண்டவரை நீ பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்கணும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில் உட்காந்து ஆண்டவர் பேசும்போது 8வது இறைவசனம் சொல்லுது, யார் கடவுளை பார்ப்பாங்க? தூய்மையான உள்ளத்தோர், தூய உள்ளத்தினோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு இடத்துல நான் பிரதராக இருக்கும்போது அடிச்சு விட்டார் புருஷங்காரரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க அடிச்சு விட்டாருன்னு. சரி ஆறுதல் சொல்லலாமேன்னு போய் அக்கா அக்கான்னு அக்கா கொண்டையை போட்டுக்கிட்டே வந்து உட்காந்துச்சு. உள்ள அவன் படுத்து கிடக்கிறான், பேசிக்கிட்டே இருந்தேன். நான் இல்லைக்கா கவலைப்படாதக்கா, ஆண்டவர் எல்லாம் மாற்றுவாருக்கா. ஆமாம் பிரதர், ஆண்டவர் எங்கே மாற்றுறாரு, சாவை தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எங்களை சாவடிச்சுட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க, அவன் உள்ளேருந்து அவன் அள்ளி அள்ளி கொட்டுறான். ஏன்டாங்க கேட்கவே கஷ்டமாக இருந்தது. இந்த அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு காஞ்சாச்சாவில் அள்ளி கொட்டுது, ஏண்டாங்க. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அது என்ன வார்த்தை, சாமியார் ஏதாவது சொல்லிடுவாரா? வாயிலேருந்து வரப்படாது எல்லாம். நான் சொன்னேன், அக்கா யாருக்கா குடிச்சிருக்கிறான்னு கேட்டேன். என்ன பிரச்சனை? இல்லை யார் குடிச்சிருக்கா, அவரா நீயா? அவன் குடிச்சவன் 2 வார்த்தை பேசுகிறான், நீ குடிக்காத பொம்பளை 4 வார்த்தையை அள்ளி போடுற. இப்போ அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்கு போனோன்னே வீட்டுக்கார் உட்காந்துருப்பார், கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு உட்காந்துருப்பார். தேனத்தை போய்ட்டு வந்து மூஞ்சி மொசரட்டே பார், சோத்தாக்கி வச்சுட்டு போக வேண்டியது தானே. ஆள் இந்த பாரியா, தலையில் கல்லை தூக்கி போட்டுருவேன், தொலைச்சி விடுவேன் தொலைச்சி. அவன் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் ஆவியில் நிரம்பி போகும்போது நம்மக்கிட்டேருந்து எந்த வார்த்தை வெளியில் வரணும்? நீங்கள் போவீங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லும், என்னம்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற, அப்படி சாப்பிட்டியா? எங்கக்கா சாப்பிட்டேன், மனுஷன் ஒன்றுமே கொடுக்கலக்கா, பிள்ளை ஊட்டிகளுக்கு ஒன்றும் இல்லைக்கா, குடிச்சிட்டு வந்துடுறான். அவன் தலையில் கல்லை தூக்கி போட்டு, ராத்திரி தூங்கும் போது நீ கல்லை தூக்கி போட்டு சத்தம் போடாமல் போடு, இல்லைன்னா ஏதாவது கொடுத்து கலக்கி கொடுத்து சாவடிச்சிடு. இந்தா ஆண்டவர்கிட்டேருந்து போகிற பிள்ளை அப்படி பேசலாமா? நம்மக்கிட்டேருந்து வர்றது என்ன வார்த்தை வரணும்? நன்மையான வார்த்தை வரணும். திடீர்னு அரசன் கொல்ல வரான், அவன் பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடுனார். இந்த பாரியா, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கப்படா அப்படின்னு சூசைபர் கடவுளை திட்டினாரா? இல்லை, அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். அவர் கடவுளுக்காக செய்தார், அன்பினால் செய்தார், தலையில் அடிச்சுக்கிட்டு செய்யலை, அன்பால் செய்தார். நீங்களும் அன்பை கொடுத்து பாருங்க. அந்த பேரன்பு கொண்ட கடவுள் உன்னை மட்டுமல்ல உன் தலைமுறையை ஆசீர்வதிக்க போகிறார். உதாரியாய் சுற்றிக்கிட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் மனம் மாறி வரப்போகிறாங்க. ஒரு ராத்திரி செஞ்சுட்டு நான் அடுத்த ராத்திரி பார்க்கக்கூடாது, நீ அப்படியே செய்துட்டே இருங்க. ஆண்டவர் நன்மைத்தனத்தின் பிள்ளைகளாக உங்களை வீட்டை கட்டுவார், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கட்டி எழுப்புவார். அப்படியே விலகி போனவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னோட சேருவாங்க. உன் உறவுகள் எல்லாம் மீண்டும் உன்னை நோக்கி வரும். உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்புக்குள்ளே ஓடி வர அவங்க ஆசைப்படுவாங்க. அப்போது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், ஆண்டவர் என் குடும்பத்திற்குள்ளே அவர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த அற்புதத்தை நீ காணணும்னா உன் அன்பை ஆண்டவருக்கு கொடுத்து ஓடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கோயிலுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே என் பிள்ளைலாம் எப்படி கிடைக்க, உங்களுக்கு கண்ணு இருக்கா? கடவுளை ஒரு நாள் நீ பழித்துரைக்காத. என் கடவுள் தான் என் பிள்ளைய கொன்று போட்டார் சொல்லவே சொல்லாத. என் குடும்பம் இப்படி நாசமாக கிடக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம் சொல்லிடாத. கடவுள் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அன்பு மட்டும்தான். அவர் நல்லவர், அவர்கிட்ட தீமை என்பதே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ எப்படி நீ அவரை குற்றப்படுத்த முடியும்?
அப்போ நம்ம தீமையை கொண்டு போய் அவர்கிட்ட போட்டு அவரை காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த சூழலை நான் கடந்து செல்ல எனக்கு சக்தி தாங்க. ஏசுசாமி பேசி பேசி டயர்ட் ஆகிட்டாரு. சீடர்கள்ட்ட சொன்னார், அந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் வரேன். அங்கே போய் பார்க்குறாரு, அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிது. இவர் இப்போ படகுல போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் காலால் ஓடிட்டான், ஓடி சேர்ந்துட்டான். அங்கே பார்த்தோன்னே கடவுளுக்கு எப்படி இருந்திருக்கும், இயேசுவுக்கு கோவம் வந்திருக்கணும் இல்லையா? அறிவுட்ட பயல்களா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசியிருக்கேன், இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டாரா? என்ன செய்தார்? அவர்கள் மீது பரிவு கொண்டார். நான் கிளம்புவேன், எங்கேயாவது அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு வந்து ஃபாதர் 2 நிமிஷம் ஃபாதர், ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு அவங்க கண்ணீரோடு நிற்பாங்க. நான் ஏமே அறிவே இல்லை போமே அப்படி சொல்லக்கூடாது. உடனே சரி சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள், உட்காந்து பேச நேரம் இல்லை, அப்படியே சொல்லுங்கள். அப்போ அவங்க மேலே நம்ம இரக்கம் காட்டுறோம். தூய உள்ளம் எப்படி ஃபாதர் கிடைக்கும்? வேளாங்கண்ணி போய் மொட்டை போட்டுக்கிட்டா கிடைக்குமா? நல்ல அந்த எல்லாரும் அழுக்காக்கி வச்சிருக்கிற கடலில் குளிச்சுட்டு நல்லா ஆள் உயரத்துக்கு இது ஒரு என்னது மெழுகு தெரியும், ஆள் உயரத்துக்கு இது மாலையும் தூக்கிக்கிட்டு போய் நம்ம போட்டுட்டோம்னா தூய்மை அடைஞ்சிடலாமா? அதெல்லாம் காணிக்க நீங்கள் செலுத்துங்க, செலுத்த வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் தூய்மை அடையணும்னா லூக்கா 11:41 சொல்லுது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. உட்புறத்தில் உள்ளன்னா எது? வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை, உன் மனசுக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் இந்த நற்செய்தி சொன்னிச்சு. நல்லவர்களுக்கு நல்லது உள்ளே இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது தான் உள்ளே இருக்கும். கெட்டது உள்ளே இருந்தால் என்ன செய்யணும்? மாற்றணும். என் வீட்டுக்காரர் தொழிலுக்கு போனார், நல்ல சம்பளம் கிடச்சிச்சின்னு வந்து கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் வந்து ஒரு மாடு வாங்கினேன், ஒரு ஆடு வாங்கினேன், அந்த வீட்டுக்கு குறையெல்லாம் நான் மேய்ஞ்சேன். நம்ம சொல்லக்கூடாது நான் தான் சம்பாதிச்சேன், இல்லை ஆண்டவர் கொடுத்தாரு சொல்லணும். தெய்வமே நீங்கள் போட்ட பிச்சைப்பா, நீ எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்மைகளை நீ ஆட்ரிபியூட் பண்ணுறியோ, ஆண்டவருக்கு காணிக்கையா சொல்றியோ, ஒப்பு கொடுக்குறியோ, அப்போ அவர் இது அடுத்ததை என்ன செய்வார்? இரட்டிப்பாக்குவார். சொல்லுவோம், பாட்டு பாடுவாங்க, எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாயிரை. எட்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் ஏன் பொய் சொல்றோம் நம்ம? எல்லாம் கொணர்ந்தோன்னு. சரி, ஆண்டவர் சொல்றார், நீ ஒன்றும் கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, என்னத்தை கொடு? உன் இதயத்தை கொடு. அடுத்தவனை மன்னிக்க முடியாமல் கிடக்கிறியா? அந்த மன்னிக்க முடியாத இதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ விட்டுடு. நீ கசப்பை எடுத்துகிட்டு போவாத, இந்த கசப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நீ போகும்போது நிம்மதியாக போ, அதுக்கு மேலே பழிபாவத்தை தூக்கிக்கிட்டு போவாத ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே பீடத்திலிருந்து நீங்கள்லாம் ஒரு நாள் சாமியார் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் சட்டையை கழட்டி வச்சுட்டு ஓடி போயிடுவேன் நீன்னு. நாங்களாம் இங்கே நிற்கிறோன்னா பல விஷயத்தை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறோம். அதனால தான் நான் இறுக்கி கண்ணை மூடிப்பேன், ஏண்டா இந்த வேதனையெல்லாம் பார்ப்பானே. பாருங்க, அன்பு இதயம் கிளியும்படியான அன்பு வெளிப்படணுங்க, முழு இதயத்தோட. முழு இதயம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சும்மா ஆஃப் ஹார்ட் இல்லை, பாதி இதயம் இல்லை, முழு இதயத்தோட. அப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னா நீ கோயிலுக்குள்ளே வந்துட்டீன்னா உனக்கு எல்லாமே மறந்துடணும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த அன்பு கூறுகிற அடையாளம். நீ மாறணும், அன்பு கூறுகிற அடையாளமா. அப்போ கோயிலுக்கு வந்துட்டா ஆண்டவரும் நானும் தான். அவர் என்னை இந்த வாரம் பூரா காப்பாற்றி இருக்கிறாரு, அடுத்த வாரம் என்னை காப்பாற்ற போறாரு, நன்றி செலுத்துவேன். முழு இதயத்தோடு அந்த நன்றியை நீ கொடுக்கணுங்க, அதான் காணிக்க. அல்லேலூயா பாடும்போது அந்த பாட்டுக்காரங்க தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு. நம்மளால இங்கே பீடத்துலேருந்து பார்த்தா அல்லேலூயா அல்லேலூயா, அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குதே. அல்லேலூயா, இவ வந்துட்டாளா ஊர்லேருந்து, வச்சுக்கிறேன் அவளை, சாக்கடைய என் வீட்டு பக்கமா திருப்பி விடுறியா நீனு, அல்லேலூயா. மனசில் 1000 வக்ர புத்தியோட நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா அல்லேலூ. சாமியாருக்கு தொந்தி பெருசாகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. அல்லேலூயா அல்லேலூ. லவ்வுக்கு ஒரு சிம்பல் போடுவோம் இல்லையா? என்ன சிம்பல் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, என்ன சிம்பல்? ஹார்ட் போட்டு என்னக்கா அம்பு பவுனுங்க உள்ள. வெறும் ஹார்ட் போட்டிங்கன்னா இங்கே கேஎம்சியில் ஹார்ட் சிட்டி இதய ஆஸ்பத்திரியிலலாம் ஹார்ட் போட்டிருக்காங்க, ஆனால் அம்பு இருக்காது. ஆனால் அம்பு போச்சுன்னா அது என்னது? அது அன்பு. அந்த இதயத்தை கிழிக்கணுங்க. நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதே சிம்பிள் தான், அன்பால் உன் இதயம் கிளியணும். புள்ள பெற்றவங்களாம் கை தூக்குங்கன்னு ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தேன், எல்லாரும் வைக்கப்பட்டுட்டு கை தூக்கலை. ஒரு சிஸ்டர், என்னங்கடி சாமி சொல்கிறா கை தூக்குற அப்படின்னு அந்த அம்மா கை தூக்கிட்டாங்க. சிஸ்டர் அவங்களுக்கு வயசானவங்க,
அப்புறம் எல்லாரும் சிஸ்டர் நீங்கள் கையை கீழே போடுங்க. அந்த பாவம் சாமியார் மேலே இறக்கப்பட்டு தூக்கிட்டாங்க. முழு இதயத்தோட. இதயம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? முழு உள்ளத்தோட. உள்ளம் எங்கே இருக்குது? அதுவும் இங்கே தான் சாமி இருக்குது. முழு ஆற்றலோட. ஆற்றல் எங்கே இருக்குது? அதுவும் அங்கே தான் சாமி இருக்குது. எல்லாத்தையும் இங்கேயே சொல்லப்படாது. லவ் பண்ணவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பாடுறா, எவ்வளோ பேர் லவ் பண்ணியிருக்கிறீங்களா? ஐயையோ சாமி வாயை பிடிங்கி ஒரு ரம்பாவா என்மே திறக்கப்படாதுப்பா. லவ் லெட்டர் எழுதியிருக்கிறீங்களா? இப்போ லவ் பண்ணுவேன்னு சொன்னவங்களாம் பாருங்கள், சிஸ்டர்ஸ் கற்றுக்குங்க. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அப்படியே அட்டென்ஷனோடு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பாருங்கள் ஏமாறவே மாட்டாங்க. அவங்க ஒரு முதலே முடிவு பண்ணிட்டாங்க, இவன் எது கேட்டாலும் நம்ம சொல்லப்படாது. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே பேரன்பு கிடைக்கல அப்படின்னா, உங்கள் வீடு கஷ்டத்தில் கிடக்குதுன்னா, நீங்கள் என்ன செய்யலை? உங்களுடைய தலைமுறை ஒருவேளை கடவுள் அன்பை விட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை உணர்ந்துட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா தலைமுறை சாபத்திலிருந்து நீ தப்பிச்சிருவ. பிரைஸ் தி லார்ட். ஏதோ உன் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா ஏதோ பாவம் செஞ்ச இந்த தலைமுறை சாபம் உன் தலையில் வந்து நிற்கும். ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒரு பாவமும் பண்ணலையே. தலைமுறையினுடைய சாபம். அப்போ நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறீங்க? ஆண்டவரை நோக்கி ஓடாமல் இருக்கிற. ஓடி வந்து அவருடைய அன்பில் உங்களை இணைச்சு கொள்ளுங்களேன். ஆண்டவர் பேரன்பில் உன்னையும் உன்னுடைய தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிள்ளை அப்படியே ஊர்ந்து வருது, நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த குழந்தை பிள்ளையோட விளையாடணும்னா நீங்களும் கீழே போய் தவழ்ந்து நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த குழந்தைய கொஞ்சுவீங்க. அதே மாதிரி தான் அவரும் நம்மளோட கொஞ்சிடுவதுக்காக, நம்மளோட இணையறதுக்காக, நம்மளை அன்பை காட்டுறதுக்காக அவரும் எவ்வளோ தூரம் இறங்கணுமோ இறங்கிட்டார். இதுக்கு மேலே கடவுள் இறங்கணும்னு நாம் நினச்சா நாம தான் மடையர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா? நீ கொஞ்சம் அன்பு காட்டுனா போதும், என் விதிமுறைகளை நீ கடைபிடிச்சினா போதும், 1000 தலைமுறை. எந்த அன்பு? நீ சாதாரண அன்பை காட்டு, நான் பேரன்பு காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் நன்மை கொடுக்கும்போது உங்கள் கையிலேருந்து சமணி கீழே விழும் பார்த்தீங்களா? அப்படி நன்மை டப்புன்னு இப்படி விட்டுட்டோன்னா கீழே விழுந்துடும், சரியாக கையில் வைக்கலைன்னா. அதுதான் நன்மையோட இயல்பு. பாருங்கள், அந்த நன்மை ஒன்றுமே இல்லை. யாராவது வந்து இப்போ யாராவது ஒரு நன்மையை தப்பாக வாங்கிட்டு போய் அங்கே போய் காரி துப்புனாங்கன்னா அந்த நன்மை பேசுமா? பேசாது. ஆண்டவர் பாருங்கள் தாழ்ச்சியோடு இருக்கிறார். காற்றில் அடித்து செல்லக்கூடிய ஒரு அற்ப பதரை போல் இருக்கிற அந்த அப்பத்துக்குள்ளே வந்து கடவுள் உட்கார்றாருன்னா ஏன் உட்கார்றாரு? அதன் வழியாகத்தான் என்கிட்ட வர முடியும்னு அவர் தன்னையை தாழ்த்துறாரு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுள் யாருங்க? விண்ணையும் மண்ணையும் படைத்தவரான். உன்னால் ஒரு செடியில் இருக்கிற இலையை பிடுங்கிட்டு ஒட்ட வைக்க முடியாது. திராணியற்றவர்கள் நம்மெல்லாம். ஆண்டவர் விண்ணகத்தை சிம்மாசனமாகவும். விண்ணகம்னா எதுனே நமக்கு தெரியாதுங்க. நான் கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த மேகமெல்லாம் நிற்கிற இதுதான் வானம் போல் இருக்குது, இதுக்கு மேலே ஆண்டவர் இருப்பாருன்னு. ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா மேகம்லாம் கீழே போயிடுச்சு. மேகம்லாம் கீழே இருக்குது. அங்கிருந்து இந்த ஜன்னல் வழியாக மேலே பார்த்தேன். வானத்தை என்னால் அளக்க முடியல, பார்க்க முடியல. எத்தனை 30,000 அடிக்கு மேலே போகும்போதே அங்கிருந்து வானம் தெரியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வானத்தை சிம்மாசனமாக வச்சிருக்கிறாரு. பூமியின் ஆழம் நமக்கு தெரியாது, இந்த பூமியை பாதபடியாக வச்சிருக்கிறார். அளவிட முடியாத, சுத்தமாக சொல்லணும்னா மனுஷனுடைய சிந்தனையில் நீ போட்டு அளவே நீ வைக்க முடியாது, உன்னால் யோசிக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட மகத்துவமான கடவுள் தன்னை இந்த திருப்பலியில் ஐக்கியப்படுத்துகிறாரு. ஆண்கள் தான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா, இப்போது கொஞ்சம் பெண்கள் என்ன செய்கிறாங்க? ஆம்பளைலாம் நிற்கிறா, நான் நிற்கப்படாதா அப்படின்னு பின்னாடி நின்னா கஷ்டம்னு சைடில் வந்து நின்றுக்கிறாங்க. சும்மா நின்னா பிரச்சனைன்னு சொல்லி யார் பிள்ளையாவது ஓசி வாங்கிட்டு வந்து நின்றுக்கிறாரு. அதை வந்து வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுவும் நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு விளையாடுதா. ஒரு தடவை நான் இப்படித்தான் சுற்றி சின்ன பிள்ளையெல்லாம் விரட்டி விட்டுட்டு வரேன். ஒரு அம்மா பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்கு. நினச்சி பாருங்க, நான் கிராஸ் பண்ணுறதுக்கும் அது முத்தம் கொடுக்கறதுக்கும் சரியாகி போச்சு. நான் எதாச்சியாக திரும்புகிறேன், அது ஊங்குது. எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. இல்லைப்பா உங்கள் பிள்ளைக்கு தொலைச்சி விடுவேன், தொலைச்சி போமா உள்ள. இந்த ஆண்டவருக்கு இந்த அன்பு நம்ம கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும் ஃபாதர்? அதைத்தான் நான் சொல்ல வந்த விடுதலை பயணம் 20:6 என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பாருங்க, என் மீது அன்பு கூர்ந்து. நீ உன் சாதாரண அன்பை காட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு அன்பை கொடுக்க வரேன்,
இந்த தலையில் அடிச்சுக்கிட்டு வரக்கூடாது. ஐயோ இந்த பூசைக்கு போகணுமா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, என்ன பண்ணி சரி போய் தொலைவோமே. நிறைய நேரம் பாருங்கள், எனக்கு புரியாத ஒரு புதிர் என்ன தெரியுங்களா, நிறைய பேர் கோயிலில் அவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கும், வெளியில் நிற்பாங்க. ஆம்பளைங்கள்லாம் அப்படியே கோயிலுக்கு அப்படியே நேராக வாசப்படியில் இப்படி தான் நிற்பாங்க. ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன கப்பையை விரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்களே, ரொம்ப நேரமாக வலிக்காதுங்களா, ஏன் கொஞ்சம் உள்ளே வந்து உட்காரலாமே. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறேன் பாடார், காலை மடக்க முடியாது. ஏன் வேட்டி கட்டிட்டு வா, ஏன் லூஸாக பேண்ட்டு போட்டுட்டு வா. இது ஒரு காரணமா? ஆம்பளைங்க தான் அப்படி நின்னாங்க. வீட்டுக்கு வெளியில் கோயிலுக்கு வெளியில் நிற்கிறது சாபம். பிசாசு கோயிலுக்கு வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல், யாரை விழுங்கலான்னு. அவன் என்ன செய்வான்னா, அவங்கவுங்க தலையில் சாபத்தை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். நிறைய நேரம் அப்படி தான் நடக்கும். நீங்கள் புரியாமல் இருப்போம். நம்ம காலேஜ் படிக்கும் போது இப்படி தான் ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு பெரிய இறை செய்தி போயிட்டு இருந்துச்சு. நான் போய் உட்கார்ந்த நேரம் அவர் என்ன சொன்னார், நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிகள் பாவிகள். அந்த விரல் என்கிட்ட வந்தோடனே குறுகுறுன்னு இருந்துச்சு. படுபாவி வந்து உட்கார்றேன், என்னைய பாவிங்கிறான். விடலை அவர். திருப்பி இப்படி வந்தார், நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிகள் பாவி. ரெண்டாவது தடவை சொன்னோனையும் நம்ம பக்கத்தில் எப்போதுமே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கும். யார்? உங்கள் சொந்தக்காரங்க தான். சொல்லுங்கள் யார்? பத்தியா வீட்டு சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க. சும்மா நகைச்சுவைக்கு சொல்கிறேன். பிசாசு உட்காந்துருக்கும். அந்த பிசாசு அன்னைக்கு என்கிட்ட பேசிச்சு, நீ பாவியா? இல்லை, நான் என்ன பாவம் பண்ணேன்னு இந்த படுபாவி என்னைய பார்த்த பாவிங்கிறான். அப்போ திரும்பி பார்த்தேன். ரோட்டில் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பிசாசு சொல்லிச்சு, அவன்லாம் பாவியா? ஏன் உள்ளே வரல? அவன்லாம் உள்ளே வந்தவன்லாம் பாவி ஆயிட்டான். நீ எந்திரிச்சு வெளியில் போயிடு, நீ பாவியாக இருக்காத. அன்றைக்கி எந்திரிச்சு போயிட்டேன். ஏன் போனேன்? அன்னைக்கு நான் பாவியாக இருந்ததுனால ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல. உன் முகத்தில் எச்சில், காரியுமிழ்ந்த எச்சிலை உன் தாய் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைய முடியுமா? பிள்ளைய யோசித்து பாருங்களேன். ஒரு கணம் உன்னுடைய இதயத்தை கல்வாரி மலையின் மீது நீ வைத்து பார், உன் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு புரியும். இதெல்லாம் கேட்டுட்டோம். நான் ஆண்டவருடைய காரியத்தில் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அதனால் விளைய போகிற வேதனையை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். சிலுவை பாத ஸ்தலத்தில் மாதா இயேசுவை சந்தித்தாங்க. மாதா இயேசுவை சந்திக்க பொழுது கண்டிப்பாக மனம் உடைஞ்சிருப்பாங்க. நிறைய ரிஃப்ளெக்ஷன். ஒரு நாள் நான் அதை தியானித்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், எந்த காயம் அந்த தாயை அந்த நேரம் ஆழமாய் பாதித்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்த போது இயேசுவினுடைய முகத்தில் அவர்கள் கண்ட எச்சில், அவர்கள் காரி உமிழ்ந்தார்கள் என்ற அந்த வார்த்தை. ஒருவேளை இந்த தாய் போய் சொல்லிட்டு அழுதுருப்பாங்க, ஐயோ என் மகனினுடைய முகத்தில் நான் இதோ இவர்கள் காரி உமிழ்ந்த எச்சிலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்கணும். அதனால தான் வெரோனிக்காமா அந்த துணியை தூக்கிக்கிட்டு உடையாந்துருக்கணும். உடம்பெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் ரத்தம், அதை துடைக்கிறதுக்காக அவங்க வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்து நடந்திருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு பேசியதை நான் உணர்ந்தேன். எங்கள் வீட்லேயே 2 பொடிச்சுகள்லாம் இருக்குது. அது சின்னதாக இருக்கும்போது ஒன்றுமே படா பெரியப்பா அப்படி நிற்கும். நம்ம அப்போ என்ன சொன்னோம், ஷேம் பப்பி ஷேம்னோம். அது இப்போ புரியாது அதுங்களுக்கு. என்னடா லூசு பைய மாதிரி, நம்ம நார்மலாக தானே இருக்கிறோம். கொஞ்சம் வளர எங்கே இதுங்க அப்படின்னா உள்ள ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் வளர்ந்தோடனையும் நான் மெதுவாக போய் இன்னொன்னையும் ஐயோ பெரிய பாட்டாக பெரிய இந்த பாட்டில் அதான் பாடுறோம், இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ என்ன பண்பிருந்தால் தெய்வ பண்பிருந்தால்னு சொல்லலைங்க, நீ மனுஷனா இருந்தீன்னா இதை மறப்பியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு என் பிள்ளைய. கல்வாரி மலையில் நம்ம வீட்டில் இருக்கிற சொந்த சுத்தத்துக்கு நடுவில் நீங்கள் உங்கள் ஆடைகளை அவிழ்ப்பீங்களா? சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க தானே. உன் ஆண்டவராகிய தேவன் கல்வாரி மலையில் அத்தனை பேருக்கு முன்பாக அவர் ஆடைகள் அவிழ்க்கப்பட்டது. அவர் நிர்வாணமாய் நின்று கொண்டிருந்தார். உன் தேவன் உனக்காக. ஆண்டவருடைய அன்பை இதைவிட நீ ஆழமா உணரணுமா? ஆண்டவர் சொல்ல விரும்புறது, என் பிள்ளையே நான் அன்பு செய்யறேன்னா இல்லையான்னு கூட தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியே, எத்தனை காலம் என் அன்பை நீ உணராம இருக்க போற? தவக்காலம், பாவத்தை போக்குகிற காலம், நோன்பு இருக்கிற காலம்,
சிலோபாதை செய்கிற காலம், அதெல்லாம் ஓரமாக தள்ளு. அதெல்லாம் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? என் அன்பை நீ உணர்ந்துக்கோ. அந்த கோழி இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னா அது என்ன செய்யும்? பேரை சொல்லி கூப்பிடுமா? மஞ்சு வா, லாரன்ஸ் வா, கோபாலு வா, கோவிந்து வான்னு இழுத்து சொருவுதா? அதை நிற்கிற இடத்துல இருந்து காக் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்படி அந்த முடியெல்லாம் புஷ்ஷுன்னு வச்சுக்கும். கோழி குஞ்சுகள் என்ன செஞ்சுவாங்க? ஓடி வந்து அம்மா கிட்ட சக்க புக்குன்னு நுழைஞ்சிருவாங்க. அப்படியே மூடிடும். ஆண்டவரும் அதே மாதிரி தான் உன்னைய பாதுகாக்கிறார். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்து. பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல ஆண்டவர் காப்பாத்துறார். பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் நல்ல மயில் மாதிரி அழகா இருப்பாரு, பராந்து மாதிரி இருக்கிறாரு. அப்படியெல்லாம் பெருசு பெரிய ஒரு நெருப்பு கோழி மாதிரி உன்னைய காவந்து பண்றாரு. நீ பார்க்கறது கோழி, வீட்டில் வளர்க்குற கோழி. அந்த கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல. நான் வீடுகளுக்கு போவேன், ப்ளஸ் பண்ண போகும்போது பைபிள் கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்பேன். என்கிட்ட பைபிள் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் வேணும்னு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பைபிளை நம்ம பயன்படுத்தணும்ல அப்போ கேட்டோம்னாக்கா அப்போ தான் பைபிள் அப்படியே யோசிப்பாங்க. உடனே எல்லாரும் திருக்கு பிறுக்குன்னு முழிப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் அது எங்கே இருக்குதுன்னு. நம்ம அம்மா, பாப்பா இந்த பைபிள் மேலே இருக்கு பாரு, அது எடுத்துக்கூட. என்னை பாப்பா போ, சாமி இந்தாங்க, கொண்டாங்க. சாமிகிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு தெரியல, நல்லா தொடச்சி கொடுக்கணும். ஏன்னா பல தடவை அதை துடைக்காமல் அந்த இடத்துல அப்படியே இருக்குது பல மாதமாக. யாருமே தொட்டிருந்தால தொடச்சிருப்பீங்க. அது உள்ள ரேஷன் கார்டு இருக்குது, அது உள்ள அந்த பேங்க் ரிசிப்ட் வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டு. பேங்க் ரிசிப்ட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் உங்கள் வீட்டுக்குள்ளே உண்டுன்னா அது எங்கே? பைபிள். நிறைய பேர் பாலிமர் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சன் டிவியெல்லாம் விட்டுட்டு. ஏன்னா அதில் தான் ஹிந்திக்கார ஆக்டர்ஸ்லாம் வராங்க, நல்லா சவுப்பாக வரான். நம்ம தமிழ் நடிகர்களெல்லாம் பார்த்து ரொம்ப அசந்து போயிடுச்சு. அதில் வெள்ளை வெள்ளையாக நல்லா அழகழகாக வராங்க. நம்ம தமிழகத்துக்கு பக்கம்லாம் லேடிஸை தான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா அழகழகாக மேக்கப் போட்டு. அவன் அந்த சைட்லேருந்து நார்த்து சைட்லேருந்து வர கேரக்டர், ஆண்கள் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவன் ஃபுல் மேக்கப்பில் வரான், ஆம்பளை கூட. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த பக்கம் தாவி அந்த சீரியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க பக்கத்தெல்லாம் பிசாசு நிற்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மடியில் உட்கார வச்சிருச்சு, எல்லாம் மடியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டிவி. இப்போ இதுக்கு டார்கெட் எங்கே? இங்கே தான். பேய் ஓட்டெல்லாம் எனக்கு தெரியாது. ஜுரம் அடிக்குதுன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்னத்தை வச்சு பார்ப்பாரு? தெர்மாமீட்டரை வச்சு பார்ப்பாரு உங்களுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு. திடீர்னு கொண்டு வந்து ஒருத்தர் உட்கார வச்சுட்டாங்க. சாமி வீட்டில் ஒரு மாதிரியாக செய்கிறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து விடுங்க அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் இந்த அந்த நபருக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு? எப்படி பார்க்குறது? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்குறது? நம்மக்கிட்ட ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. அப்போ நான் ஒன்றுமே செய்ய தெரியல. அப்போது எடுத்துப்பேன் ஜெபமாலையை, ஆண்டவரே எனக்கு கையில் இருக்கிறது இது ஒன்று தான் அப்படின்ட்டு ஹalleluya ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது. அப்படி மீசையெல்லாம் முறுக்கி பார்த்த மகிழ்ச்சியெல்லாம் போய் செமினரிக்குள்ளே போனோன்னே மீசை எடுக்கலை நான். என்னையை பார்த்துட்டு நிறையா பேர் மீசையை விட ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னைய பேர் எனக்கு மேலே முறுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் தான் சீனியர், வேறு அவன்லாம் ஜூனியர் பசங்க. அதனால் என்னையை பார்த்துட்டு அண்ணன் வச்சிருக்காரான்ட்டான். ஒரு நாள் ரெக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், நிறைய பேர் மீசையெல்லாம் முறுக்குறீங்க, மீசையெல்லாம் எடுத்துடணுன்னாரு. அவர் எனக்காக ரொம்ப சாந்தமாக சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் எனக்கு ஒன்றும் ஓடலை. நான் போய் விடிய காலில் 5 மணிக்கு ஆண்டவரே உமக்காக இந்த தியாகத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி மீசையை வலிச்சிக்கிட்டு முழுக்கட்டையாக வந்து கோயிலில் உட்காந்துக்கிட்டேன். அப்போ தான் முதல் தடவை என் மூஞ்சை நானே முழுக்கட்டையாக பார்த்தது, மீசையை வலிச்சுவிட்டு. அப்போது என்னையை பார்த்துட்டு எல்லா பையனும் ஓடி போய் பறக்குன்னு சேவ் பண்ணி விட்டாங்க. வீட்டில் காலையில் அம்மா படிக்கிறீங்களா கண்ணு? காலையில் அம்மா அப்பா எழுப்புவாங்களையா தூங்குறவங்களே? எப்படி எழுப்புவாங்க? கண்ணே மணியே என் அமுதே எழுந்திரியம்மா, 7 மணி ஆகிவிட்டதே, நீ காலேஜுக்கு செல்ல வேண்டாமா? 6 மணி ஆகிவிட்டதே, நீ காலேஜுக்கு செல்ல வேண்டாமா? பஸ்காரன் வந்து பாம்பாம் என்பானே, எழுந்திரியம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா? சான்ஸே இல்லை ஃபாதர். எந்திரிக்கிற இறம மாடி எந்திரி, 7 மணி ஆச்சு எந்திரிக்கிறேன் இல்லைன்னு சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றுருவேன். பிள்ளைகளை திட்டத்தை பார்த்து வீட்டுக்கார் தூக்கிட்டு ஓடிடுவார். எங்கே ஆளை மாற்றி ஊற்றிட்டேன்னு வேணும்னே நம்ம மேலே ஊற்றுனாலும் ஊற்றிடுவா இவன். நிறையா வீட்டுக்காரம்மா பிள்ளைகளை திட்டுற மாதிரியே வீட்டுக்காரரை திட்டி போடுறாரு. யாரை சொன்னேன்? அவனை தான் சொன்னேன், போங்க நீங்கள்.
தாய் தந்தையெல்லாம் நம்மளை காலையில் எழுப்பும் போது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எரும மாடு, குட்டி குழந்தைய பார்த்து நீங்கள் எரும மாடுன்னீங்கன்னா அது ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுற, ஏஞ்சலாவா வரும்? நல்லா அழுக்காக்கிக்கிட்டு எரும மாடு மாதிரி தான் வரும், சேத்துல புரண்டு எந்திரிச்சு. என்னடா அப்படி வந்திருக்கிற, நீ காலையில் சொன்னது தான் வந்திருக்கிறான், அவன் ஒன்றும் மாற்றி செய்யலை. கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அம்மா சொல்லுது, பாதுபாங்க உங்களுக்கெல்லாம் பிள்ளை பெற்றிருந்தா தெரியும், இதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் இதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஏஞ்சல்னு சொல்லணுமா இதை? அட நீ 10 தடவை எரும மாடுன்னு சொன்னதுனால தான் அது எரும மாடாக மாறி போயிருக்கு. நீ ஏஞ்சல்னு கூப்பிட்டு பாரு, அது ஏஞ்சலாக மாறிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் பிள்ளை இனிமேல் கேட்டீசத்துக்கு வரமாட்டா. ஏங்க இது ஊருக்கு போகிறீங்களா, அடுத்த வாரம் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற. இல்லை இனிமேல் வரவே மாட்டா. ஓ வீடு மாற்றி போகிறீங்க போல இருக்கு, எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் இது சொந்த வீடு, இங்கே தான் இருப்போம், ஆனால் கேட்டீசன் கிளாஸுக்கு வரமாட்டா. எனக்கு புரியல. நான் அப்போ தான் கேட்டேன், வரமாட்டாங்கிற சொல்கிற செய்தியை சொல்கிறதுக்கா நீ வந்த? வரமாட்டான்னா வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே, ஒரு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவள் காலையில் 8லேருந்து 9 வரைக்கும் மேக்ஸ் கிளாஸாம். 9 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் அவளுக்கு அபாக்கஸ் கிளாஸாம், சயின்ஸ் கிளாஸாம். அதுக்கப்புறமேட்டு 10:30லேருந்து 11:30-12 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் கிளாஸாம். நீந்த போகிறாளாம் ஹோட்டலில். ஒருவேளை தவளையை பற்றி வச்சுருப்பியோ அப்படின்னு. உங்கள் குழந்தைகளை அடுத்த வீட்டு பிள்ளையோட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதுதான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கு. அடுத்த வீட்டு பிள்ளை எப்படி படிக்குது அதை மாதிரி என் பிள்ளை படிக்கணும். இன்றைக்கி அதுதான் வியாதியே. எல்லா பிள்ளையும் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் எல்லா பிள்ளையும் அப்படியே சரளமாக இங்கிலீஷ் பேசணும், வராது, தேவையும் இல்லை. நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற குவாலிட்டி நமக்கு போதும். இன்றைக்கி அறிவு சார்ந்த உலகத்துக்குள்ளே போய் ஆண்டவருடைய அபிஷேகத்தெல்லாம் இழந்துட்டு நிற்குது பிள்ளைங்க. இன்றைக்கி வர ஜெனரேஷன் வந்து தப்பாக செய்யுது. எல்லாமே அறிவை கொடுத்தோம், ஆற்றலை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், ஆண்டவரை கொடுக்க மறந்துட்டோம். அதான் ப்ராப்ளம். நான் குழந்தைகளை சொல்லுவேன், கோயிலில் வந்து விளையாடட்டும், விட்டுரு, விளையாடட்டும், லெட் தம் ப்ளே, லெட் தம் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதுங்களுக்கு காலில் கூட்டிகிட்டு வரும்போதே செருப்பு போட்டு விடுறது. அது என்ன செருப்பு? சத்தம் போடுற செருப்பு. அது சவுண்டு வரப்போ அது வேகமாக தான் அமுக்கும். அப்போ நமக்கு இங்கே அவர் பாடுபட மனமும் வந்து நமக்கு அப்படியே வரும். அந்த குழந்தைய திட்டுறதா? குழந்தைய திட்டுறது இல்லை, அப்பா அம்மாவை தான் திட்டணும். ஏன்னா நீ தான் புரிஞ்சுக்காமல் இருக்கிற இந்த குழந்தையினுடைய நேச்சர் என்ன. அப்போ நம்ம எல்லாமே அறிவு சார்ந்த நிலையில் யோசிக்கணும். பாருங்க, ஒருத்தன் பொண்டாட்டியை போட்டு உதன்னு வாசிச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த ஜபம் தான் ஞாபகம் வந்துச்சான். கல்யாணத்து அன்னைக்கு எடுபட்ட பேல கல்யாணத்து அன்னைக்கு இப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வாங்குறியே. அவன் சொன்னான், நல்லா கேட்டியாடி, நல்லா கேட்டியா, வாக்களிக்கிறேன் நான் சொன்னேன், வாக்களிக்கிறேன் தாண்டி சொன்னேன் அப்படி சொல்லி இன்னும் 2 உதவி எக்ஸ்ட்ரா விட்டான். கையை பிடிச்சி சொல்லியிருப்பீங்க இல்லையா? மறந்துடப்படாது அந்த ஜபத்தை. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஆண்டவரை பார்த்து, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒழுங்காக சொல்கிறாரா சாமியார். நாங்கள் ஒழுங்காக சொல்லுவோம், 1000 கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு இப்படியே நிற்கிறோம். ஒரு அம்மா சொன்னிச்சு, ஏங்க அவர் தான் தாலி கட்டி விட்டார், அவர் தான் நமக்கு தாலி கட்டி விட்டார். அவனும் தலையை ஆட்டிக்கிட்டே நிற்கிறான். வாடா என்ன வேண்டா, நானடா தாலி கட்டி விட்டேன், நீ தானடா கட்டுன. அவன் அதுக்கு ஆமாம் சாமி நான் தான். ஏடா ஊர் உலகத்தில் கேட்குறவன் என்னடா நினைப்பான், சாமியார் இப்படி இதெல்லாம் வந்து போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போகிறது, அந்த சாமி தான் எனக்கு தாலி கட்டி விட்டார். நான் சொல்கிறத ஒழுங்காக தெளிவாக சொல்லணும். தாலி மந்திரிச்சு கொடுத்தாருன்னு சொல்லுங்கள், எடுத்து தாலி கட்டி விட்டார். வீட்டுக்காரரு கல்யாணத்தை அன்னைக்கு பார்க்கும்போது ஜம்முன்னு பார்த்துருப்பீங்க கோட் ஷூட்டோட. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன் சாமி, என்னை 2 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க சாமி, ஒருத்தன் கருப்பாக இருக்கிறான்னு வேணான்னு சொல்லிவிட்டேன். இந்த ஆள் நல்லா சிவப்பாக இருந்துச்சு, நல்லா வளர்த்தியா, கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வந்தார், சரின்னுட்டேன். கல்யாணத்து அன்னைக்கு நல்லா தான் சாமி இருந்தார், நல்லா ஜம்முன்னு வந்து நின்னார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், சாமி எவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்குறீங்களே. கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் இப்படி நடந்து வராரா, காலை மடக்கி நடந்து வரார். கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் அன்னைக்கு நினச்சேன் சாமி வாழ்க்கையே போச்சு. குடிச்சிட்டு வர்றார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை பேர் இங்கே சொல்லுவீங்க, என் புருஷன்ட்ட ஒரு குறையுமே இல்லை, என் பொண்டாட்டி
ஐயோ மாதாவை தூக்கிட்டு என் பொண்டாட்டியை வச்சிடலாம். கடவுள் வந்து உங்கள் முன்னாடி இப்போ நிற்கிறார். இப்போ வந்து கேட்குறாரு, நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் இதே வீட்டுக்காரரை அடுத்த ஜென்மத்திலையும் கொடுங்க, இதே பொண்டாட்டியை மாற்றிடாமல் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிப்பீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. யார் யோசிச்சு கை தூக்கணும், அப்புறம் பின்னாடி விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஒரு 10-15 பேர் தூக்கி இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு கை தூக்குனாங்க எனக்கு தெரியாது. படுபாவி நல்ல கேள்வியை இப்படி நேரங்கட்ட நேரத்தில் கேட்டுவிட்டார். பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான், பொசுக்கு பொசுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் போய் ஏண்டி அவன் கேட்டான்ல, அவன் கேட்கும் போது கை தூக்க வேண்டியதானே, உனக்கு என்னடி குறை வச்சேன், உனக்கு என்ன புடவை கட்டி வாங்கி கொடுத்தேன், நேற்று புரோட்டா கட்டி வாங்கி கொடுத்தேன்ல அப்படி. இவன் வேற வீட்டில் போய் குத்து தூக்கி தொலைவோம். அதனால் உங்கள் வீட்டையும் நீங்கள் அப்படி அபிஷேகமான இடமா மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா ஜெபத்தினால மாற்ற முடியும். பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த ஜெபத்தினால மாற்ற முடியும் அப்படின்னா வெறுமனை சும்மா ஜெபிச்சிட்டு இருக்கிறது இல்லை, அன்பு உறவோடு நம்ம ஜெபிக்கணும். கணவன் மனைவி அந்த அன்பு உறவோடு ஜெபிக்கணும், பிள்ளைகளோட அன்பு உறவோடு ஜெபிக்கணும். அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சினிமா போடுவாங்க பாருங்களேன், அந்த சாயந்தரம் அதுக்கு அப்படியே உட்காந்துருப்போம். படம் போடுவான்னு அவன் போடுவான் பாருங்க, அந்த காலத்து படமாக போடுவான். உட்காந்தா பாட்டு, நிமிந்தா பாட்டு. ஹீரோயினோட கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. கோச்சிக்கிட்டா, அன்பே நான் உன்னை காண ஓடோடி வந்த பொழுது உன் திருமுகத்தை நீ திருப்பி கொண்டது ஏனோ, நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் தெரியுமா. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தோம். நான் உன்னை காணத்தானே வந்தேன், நீங்கள் என்னை காண வந்திருந்தால் நீங்கள் நேரத்துக்கு வந்திருக்க வேண்டும். உடனே ஹீரோ பாட ஆரம்பிச்சிடுவார், மன்மதலீலையை வென்றார் உண்டோ. ஒரு படத்துலலாம் 25 பாட்டு அசராமல் பார்த்துருக்கோம். ஜபம்லாம் படித்து மனப்படம் ஆகலை. ஸ்பிரித்து சாந்தி தேவரி எழுந்தளி வாரம் ஆத்மாவுடைய உட்பணங்களை நிரப்பும், எல்லாத்தையும் வெளிச்சமாக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு அப்படியே இருந்ததே மனப்படம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒளியும்னு போடுவான். அப்போல்லாம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் 10 பாட்டு போடுவான் பாருங்க. அன்றைக்கி அப்பா டியூட்டிக்கு போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷிஃப்ட் மாறி வரும், அப்போ போயிட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். அம்மாவை எப்படியாவது தடவிடலாம். அம்மா 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 கொஞ்சம் வேகமாக முடிச்சு விட்ருவாங்க. போய் ஒரு 4 பாட்டாவது பார்த்துருவோம். அப்பா இருந்தார் அவ்வளோதான். அம்மா ஜெபமாலையை முடிப்பாங்க, அப்பா பைபிளை திறப்பார். திருப்பாடல் 91 அது கிடக்கு போயா 4 பாட்டையும் சேர்த்து முடிச்சு விட்ருவார். வாசிப்பார், நிறுத்தி வாசிப்பார். அதுக்குள்ளே நம்மனாக்கா நான் 4 பாட்டை நிப்பாட்டியாக வச்சுருப்பான். ஜெபம் வந்து எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்க பிள்ளைலேருந்தே ஜெபம் நடக்கும். எங்கள் வீட்டில் டியூஷன் நடக்கும். அம்மா வந்து பொழப்புக்காக டியூஷன் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால் டியூஷன் முடித்த உடனே டயர்டாக இருக்கும். அவ்வளோ டயர்டுலையும் எங்கள் அம்மா அப்பாவும் என்ன செய்வாங்க, ஜெபமாலையை தூக்கிடுவாங்க. 8 மணிக்கு ஜெபமாலை முடிஞ்சு எல்லாம் இப்படி போவோம். அக்கா குட் நைட்னு போவோம். இவங்க எடுத்துருவாங்க பல்லோத்தீன் படத்தை. அடா பாவிகளை ஆரம்பிச்சுட்டாங்கடா அப்படின்னு பல நேரம் நான் நொந்து நூலாக இருக்கேன். உண்மையாலுமே அப்போல்லாம் அந்த ஜெபமாலையை பார்த்தா ஒரு கோபம் தான் வரும். அது பக்கம் அங்கே தொங்குச்சினாலும் இப்படி தள்ளி தான் போவோம். இருந்தாலும் இந்த பொண்ணு ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டிங்களாமா, நான் போஸ் கொடுத்து. இவங்க பேசாட்டு சொல்லாமல் இல்லாமல் ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோவில் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் போடுறாங்க. அங்கே பார்த்தா மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கு ஒவ்வொன்று. அதனால் ஃபோட்டோ பிடிக்கும் போது கொஞ்சம் நான் அப்படி நின்றுக்கிறேன். நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்தை காண செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையிலலாம் நான் போய் இப்படி உட்கார்றதுக்கு நான் விரும்பினது கிடையாது அந்த காலத்துலலாம். இப்போ வேறு வழி இல்லை, இந்த கவுனை போட்டதுலேருந்து ஓடுறோம். அதுக்காக இந்த கவுனு போட்டதெல்லாம் ஓடணுங்கிற அவசியமும் கிடையாது எங்களுக்கு. ஒரு பூசை வைக்கணும் அவ்வளோதான். ஒரு கட்டாயம் ஒரே ஒரு பூசை வச்சா போதும். ஆனாலும் ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. ஓடும்போது ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். பிரைஸ் எல்லாம். இயேசுசாமி ஒரு நாள் கடலில் நடந்து வராருங்க. ராத்திரி நேரம் சீடர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம், அது இயேசு தானா? ஒரு வழியாக கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ஆண்டவர் இயேசு தான் அப்படின்னு. ராயப்பருக்கு இன்னும் கொஞ்சம் அல்ப ஆசை கூட வந்துருச்சு. என்ன சொன்னார்? ஆண்டவரே, நானும் உங்களை போல இந்த கடலில் நடக்கட்டுமா? எத்தனை தடவை இயேசுவை பார்த்துருப்பார் நடந்து வர்றது. இப்போ ஒரு ஆசை, நானும் அப்படி நடந்து வரட்டுமா? ஆணையிடும் நான் வரேன் அப்படின்னாரு.
வார்த்தையை பார்த்தீங்களா? ஜீசஸ் யூ கமாண்ட் மீ, சொல்லுங்கன்னு சொல்லலை, ஆணையிடும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு ஊரில் கொடி ஏற்றணும் திருவிழாவுக்கு, ஒரே வாடை. நானே பயந்துக்கிட்டு நிற்கிறேன், ஒன்றும் சண்டை வந்துடப்படாது ஆண்டவரே, என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு போயிடுவோம். கொடி ஏற்றுனாங்க, ஏற்றிட்டேன், விறுவிறுன்னு ஏற்றிட்டேன். ஏற்றின கொடியை எவனும் ஒருத்தன் அங்கிட்டு இழுக்கிறான். நான் விடப்படாது, ஏன்னா எங்கள் ஊர்லலாம் கொடி ஒரு தடவை ஏறுனா இறக்கப்படாது. நான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், எவனோ கொடியை இழுத்து பிடிச்சிருக்கான் அப்படின்னு. அதுவும் காதில் விழுவுது. அவர் நான் தான் பிடிச்சிருந்தேன். கோபம் வரும், ஆனால் காட்டப்படாது. சாமியாரெல்லாம் அதுக்கு தான் எங்களுக்கு சோத்தில் உப்பு இல்லாமல் பல வருஷமாக எங்களுக்கு சோறு போட்டு எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சொரனையே இருக்கப்படாது இருக்கு. அப்புறம் ஒருத்தர் வந்து கால் சொல்ல, பாதர் கொடியை விடுங்க பாதர், எவனோ இழுக்கிறான்டா, கொடியை விடுங்க பாதர், 3 தடவை விட்டு விட்டு ஏற்றணும் பாதருங்கிறான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. சர்றா அப்படின்னா டர்ன்னு கொடி கீழே வந்துருச்சு. இங்கே இருக்கப்படி ஒரே சத்தம். ஃபாதர் திருப்பி ஏற்றுங்கிறான். என்னடா விளையாட்டு இது? வடிவேல் கதை தான் நம்ம கதையும். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் தோத்து போகிறாங்க, துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நல்ல பிள்ளைங்க, நல்லா இருந்தான், ஏன் தோத்தான் அப்படின்னு பார்க்குற போது அவர்கள் ஆண்டவருடைய கரத்தை பிடிக்காமல் நின்றார்கள். மாப்பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? நம்ம யூத்து ஆண் பிள்ளைகள், நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வராமலா போயிடும் கல்யாணத்தில், அவள்கிட்ட எல்லாத்தையும் கறந்துருவான் வரதட்சணையா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே அவன் நினச்சிட்டு இருப்பா, நம்மக்கிட்ட வரவன் சும்மாவா விட்டுருவோம், நம்ம இவ்வளோ கொடுக்குறோம்ல, சொந்த வீடு இருக்கா, சொந்தமாக 10 மாடு வச்சுருக்கிறியா, பால் கறக்க தெரியுமா அப்படின்னு இத்தனை கண்டிஷனை போட்டால் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் வாலிப பிள்ளைகள் கல்யாணம் ஆகாமல் அவன் அங்கே உட்காந்துருக்கான், இவன் இங்கே உட்காந்துருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்கெல்லாம் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சாமியார்லாம் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. வெரி குட். இப்போ பாருங்க, சாமியார்லாம் திட்டுறாங்க, அறிவு கட்டவன் அங்கே தானே பேசிக்கிட்டு இருக்கிறான், இங்கேயா நோன்றான் நம்மளை. யாரையும் விடப்படாது, எல்லாரையும் டச் பண்ணணும் நம்ம. ஏண்டா குட்டி பசங்களா, அப்படி தானேடா? நான் வந்து எல்லாரையும் டச் பண்ணிருக்கேன். இந்த பவர் ஆஃப் காட் நம்மளை டச் பண்ணி ஊருக்கே காட்டி போடுறாரு. பேச பயமாக இருக்குது. இப்போ அழகோவியமேனு சொன்னோமே, அவங்க என்ன மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பரதநாட்டிய கலைஞர் மாதிரி அப்படியே கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருந்துக்கிறாங்களா? அன்னை மரியாளுடைய அழகு என்பது உடல் அளவில் நாம் பார்க்கக்கூடிய அழகல்ல, அது ஆத்துமாவிலே நிறைந்திருந்த அழகு, ஆண்டவருடைய திட்டத்தை முழுவதுமாய் நிறைவேற்றிய அழகு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாட்டு பாடுறோம் இல்லையா? அழகோவியமே எங்கள், அடட இப்படியா சொல்றது? நான் எவ்வளோ அழகா பாடுறேன். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. பாட்டா பாடுங்கம்மா. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. இதோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இறைவாக்கினர் யாருன்னா அன்னை மரியாள். அவர் இறைவாக்கினருக்கு இறைவாக்கினர், புனிதருக்கு புனிதர், கடவுளுக்கு தாய். அவங்க தான் நமக்கு முன்னாடி இருக்கிற இன்னைக்கு அடையாளம். அதனால தான் தாய் திரு அவை அன்னை மரியாளை மிக உயர்ந்த அடைக்கலமாய் வைத்திருக்கிறது. பாருங்க, சாமியாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த சாமியார்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, அழகு இல்லையா? பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காம வந்துட்டாங்களா? ஐயோயோவா, யாரா அது? திட்டம். இப்படி இந்த தளத்தில் நாங்கள் நிற்கணுங்கிறது திட்டம். அங்கே திரும்பி பாருங்கள், சிஸ்டர்ஸ்லாம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் எங்கேயும் திக்கு தெரியாமல் வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்களா? திட்டம். நாங்களும் வாலிபர்களாக இருந்தோம். அந்த வாலிப நிலையில் எதை செய்யணுமோ அதை செய்த பொழுது கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மை அடுத்த திட்டத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆண்டவருடைய திட்டத்தை புறக்கணிச்சிட்டின்னா இன்னொருத்தன் கேட்காம உள்ள வந்துடுவான் திட்டத்தோட. அவன் யாரு? சாத்தான். அவனுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க விரும்புகிறவர் மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சொந்தக்காரராக இருக்கலாமா? பிசாசுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு தான் சொந்த பிள்ளைகளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் சாமியாருக்கு போன சமயத்தில் செமினாரிக்கு போய்
லீவுக்கு வந்தேன், அந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு. கோயிலில் போய் ஒரு ஓரமாக நான் நிற்கிறேன். அந்த கோயிலுக்கு 2 பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் லேடிஸ், இந்த பக்கம் ஜென்ட்ஸ். அவங்ககிட்டேருந்து ஒரு புள்ள கண்ணடிச்சிட்டே இருக்கு, கண்ணாலேயே பேசுது. நான் என்னகிட்ட தான் பேசுதுன்னா அரை மணி நேரமாக நானும் அப்படியே மலை மாறி நின்றுட்டே இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், அடி பாதகத்திப்பா, இத்தனை வருஷமாக இங்கே தானே இருந்தேன், ஒரு நாளாவது இப்படி காட்டியிருந்தா நான் போயிருக்க மாட்டேனே. எல்லாம் வடிவேலு கதை தான், இங்கே வா உட்காரு, இங்கே வா உட்காரு தான். அப்புறம்தான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த சோதனை, இந்த பிள்ளை இவ்வளோ நாள் இப்படி பேசினதில்லை, இப்போ மட்டும் இப்படி கண்ண காட்டுது, நான் என்ன காட்டுறது, எனக்கு என்ன காட்டுறதுனே தெரியல. அப்போ தான் ஆண்டவர் தலையில் அடிச்சுலாம், அறிவு கட்ட பையில பின்னாடி திரும்பி பாடுறான்னா பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு சைன் கொடுத்துட்ருக்குறான், எனக்கு வந்துச்சு கோபம். ஒரு நிமிஷம் குருவாக போகிறவனை குழப்பியிருப்பான் இந்த படுபாவி பைய. இந்த வாலிப பிள்ளைகள் எங்களை மாதிரி அங்கி போட்டவங்கள பார்த்தோன்னையும் லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு காம்பவுண்டை தாண்டி ஓடிடுறான். ஆமாம், சாமியார் வாராருன்னோனையும் அவன் என்ன செய்கிறான், இங்கிட்டு சாமி வாராருன்னா அப்படி போயிடுறான். நாங்கள் வீடுகளை மந்திரிக்க போகும்போது, எங்கெங்க உங்கள் பையன் ஒரு அவசரமாக ஒரு வேலையாக போயிருக்கிறார். ஒரு அவசரமும் இல்லை, சாமியார் வராருன்னு எப்படியோ பிராது கிடச்சிருச்சு. பிராது கிடச்சோன்னு இவன் பறாந்து மாதிரி பறந்து போயிட்டான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா சாமியை பார்க்க முடியல. ஒருத்தன் பின்னாடி பேண்ட் பாக்கெட்டை கிழிச்சு விட்டுட்டு வந்தான். நான் தெரியாமல் தான் கிழிஞ்சிட்டு வருது போல இருக்குன்னு நினச்சி நானும் போய், டேய் தம்பி அப்படின்றேன். அவன் சொல்கிறான், பார்த்தா டோன்ட் வரி பார்த்தா தட் இஸ் எ பேஷன் அப்படிங்கிறான். அவனுக்கு அது ஃபேஷன், நமக்கு அது பேஷன். பேஷன்னா என்ன, அந்த பாடுகள், வியாகுலம். உன் கணவன் பர்ஃபெக்ட் கிடையாது, நீ அந்த இடத்துல பர்ஃபெக்ஷனை நிறைவு செய். உன் மனைவி நிறைவு கிடையாது, நீ நிறைவு செய்வதற்காக தான் உன்னைய கரத்தில் கொடுத்துருக்கிறேன். எந்த மனைவி தன்னை இழந்து கணவனை நிறைவு செய்கிறாரோ, எந்த கணவன் தன்னை இழந்து மனைவியை நிறைவு செய்கிறாரோ, அவர்கள் இருவரும் விவிலியத்தை நிறைவு செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்போ சப்போஸ் கடவுள் இங்கே வந்து நிற்கிறார், கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன், ஒரு வரம் அப்படின்னா, எத்தனை பேர் அடுத்த ஜென்மத்தில் இதே பொண்டாட்டி தான் வேணும், இதே புருஷன் தான் வேணும்னு கேட்டு வாங்கிப்பீங்க? அடுத்த ஜென்மம் இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிப்பீங்க. கேள்வி புரியல போல இருக்கு சாமி, எல்லாரும் கை தூக்கல. இன்னொரு தடவை சொல்கிறேன், கடவுள் வந்து ஒரு வரம் தரேன்னு உனக்கு முன்னாடி நின்னா எத்தனை பேர் இதே வீட்டுக்காரர் தான் வேணும்னு கேட்டு வாங்குவீங்க, இதே பொண்டாட்டி தான் வேணும்னு கேட்டு வாங்குவீங்க? சிஸ்டர்ஸ் கை தூக்கிறாதீங்க, ஒருத்தையும் தூக்க மாட்டேங்கிறா. இந்த சாமி என்னமோ கேட்டுகிட்டே இருக்கிறார், நீ நான் தூக்குமா, நம்ம 2 பேர் தூக்கிடுவோம். ஆர்வத்தில் தூக்கிறாதீங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சொல்லணும், கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒரு கை பாதி தூக்குது, ஒரு கை அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு, ஒரு 5-6 கை போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே தூக்கியிருந்தா தான் நான் ஒத்துப்பேன். ஒரு சில பேர் தூக்குறாங்க, அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு இழிச்ச வாங்கி இனிமேல் வாழ்க்கையில் எங்கே கிடைக்க போகிறான், சரி தூக்கி தொலைஞ்சிரும். ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க பார்த்துட்டு, ஒரு ஐயா தூக்குறாரு மெதுவாக, ஏன்னா வீட்டில் போய் உதவலும்ல. ஏண்டி உனக்கு என்னடி உர வச்சேன், அவன் கேட்டான்ல, அவன் நெக்லஸ் கேட்ட வாங்கி கொடுத்த, புடவை கேட்ட வாங்கி கொடுத்த, எல்லாம் வாங்கி கொடுத்தல, அவன் கேட்டான்ல, தூக்க வேண்டிய தானடி தூக்க. கடவுள் பாருங்களேன், உலகத்தை படைக்கிறார். தொடக்க நூல் எடுத்து வாசிக்கிற போது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் படைச்சார். வானம் உண்டாக, பூமி உண்டாக, எல்லாம் ஒரே வார்த்தையில் டக்குன்னு உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் மனுஷன் உண்டாகுக அப்படின்னோடனே ஆதாம் ஏவாள் வந்து டக்குன்னு குதிச்சாங்களா? இல்லை, செஞ்சிருக்கலாம் அவர். ஆனால் பைபிள் சொல்லுது, தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது 1:26, மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம். பிளானிங் மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் பிளான் பண்ணி இருக்கிறாரு. 27 சொல்லுது, கடவுள் மானிடரை தம் உருவில் படைத்தார், அவருடைய சாயலிலேயே அவர்களை படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி குடும்பங்கள் சிதைந்து போகிறது. என்ன காரணம்? போட்ட பணத்தை கொடுக்கல, சொன்ன பணத்தை கொடுக்கல, வாக்களித்த நகையை போடல, வாக்களிக்கப்பட்டபடியாக வாகனம் வாங்கி கொடுக்கல. ஆகவே டைவர்ஸ். இதுதான். ஆகவே தான் சொல்லுகிறோம், உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய அன்பினாலே கட்டக்கூடிய ஆன்மீகத்துக்குள்ளே நீங்க வாங்க. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு அபிஷேகம். ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தாராம், உன் வீட்டில் எந்த கஷ்டம் இருந்தாலும் தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் போட்டுடு அப்படின்னு. அடுத்த நாள் ஒருத்தன் ஒரு சட்டி எடுத்து பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்தானா.
இன்னைக்கு பொண்டாட்டி நீ தானே சொன்ன உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் தூக்கிட்டோன்னு, இதுதான் எனக்கு பெரிய கஷ்டமே அப்படின்னு. இன்னைக்கு கடவுள் நம்மளை எல்லாம் ஒருத்தர் பழி வாங்கிறதுக்காக இல்லை, ஒருத்தர் தாங்கிறதுக்காக கையை பிடிச்சி கொடுத்துருக்கிறார். பாருங்க, நம்மளுடைய அந்த இணைப்பே பெரிய ஆசீர்வாதம். ஒரு தடவை நான் இப்படி வலது கையை சேர்த்து பிடிங்கன்னு இப்படி கையை நீட்டினா அந்த பிள்ளை டபக்குன்னு என் கையை பிடிக்குது. சரி புருஷன் கையை பிடியம்மா அப்படி. ஒரு அம்மா எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கு வீட்டுக்கா, ஏங்க இவர் தான் நமக்கு தாலி கட்டி விட்டார், இவர் தான் எனக்கு தாலி கட்டி விட்டார் அவனா. அப்புறம் ஒரு நாள் தலையில் அடித்தோம், டே இங்கே வாடா இங்கே ராஸ்கல், யாரா தாலியை கட்டினா, நான் எடுத்து தானடா கொடுத்தேன், நீ தானடா கட்டினேன், நான் தான் சாமி கட்டினேன். விளங்குறது இல்லை இன்னைக்கு எல்லாமே குழப்பமாய் மாறி போனது. ஏன்னா டென்ஷனில் ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நிறைய பேருக்கு அந்த செபமே மறந்து போச்சு. கையை பிடிச்சி என்ன சொன்னீங்க, சில ஆம்பளைங்கெல்லாம் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அந்த கன்றாவியெல்லாம் ஏன் சாமி ஞாபகப்படுத்துறீங்க, அதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு சாமி, அதெல்லாம் நினைப்பு மூட்டாதீங்க சாமி. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரரு வரவே இல்லையம்மா, கோயில் பக்கமே காணமே, எங்கம்மா போனார் அப்படின்னு கேட்டது தான் தாமதம். அந்த அம்மா ஒரு அழுவையை வச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை, எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். நான் சொன்னேன், எல்லா வீட்டுக்காரனும் கஷ்டப்படுறான், அவன் வீட்டுக்காரன் மட்டும் கஷ்டப்படல, எல்லாம் கஷ்டப்படுறான். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்காரன் எங்கே போகிறான்? இந்த அம்மா அந்த கேள்வியை எதிர்பார்க்கல. அதனால இருந்தாலும் பில்டப், இல்லை அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேலை காலையிலேருந்து சாயந்தரம் தொண்டை அடைக்குது. நான் அந்த அம்மா அன்னைக்கு பார்த்தா பட்டு புடவை நெக்லஸ்ஸு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஜெகஜோதியாக நின்றுச்சு. நான் கேட்டேன் அன்னைக்கு, அதான் சொன்னேன், ஆமாம்மா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதே டோனில் சொல்லணும்ல, ஆமாம்மா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உன் வீட்டுக்காரன் எங்கே துண்டை காணும் துணியை காணும்னு கோமணத்தோடு நிற்கிறானோ தெரியல, நீ மட்டும் பட்டு போயோட மோட்சத்துக்கு போகலான்னு நினைக்கிற, நீ தான் முதல்ல நரகத்துக்கு போவ அப்படின்னு. இந்த தொட்டி கட்டுவாங்க, தொட்டி வீடுகளில், அப்போ தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அடுத்த நாள் பார்ப்பாங்க அந்த தொட்டியில் தண்ணி நிற்கிதான். சில தொட்டிகளில் தண்ணி நிற்காது, அப்படியே போயிடும், எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, கொத்தனார் என்ன செய்வார், உட்காந்து ஓரமாக உட்காந்து அழுவாரா, திருப்பி கொத்துவாங்க, திருப்பி உள்ளே இருக்கிற அந்த ஓரத்தெல்லாம் என்ன செய்வாங்க, நல்லா சுத்தியில் வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு திருப்பி பால் வச்சு பூசி விடுவாங்க. ஏன்னா எந்த இடத்துல ஓட்டம் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஆசீர்வாதமே இல்லை. காரணம், எங்கே ஓட்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரரை காட்டுது, வீட்டுக்காரம்மாவை காட்டுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய காட்டுறாங்க, பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அம்மா அப்பாவை காட்டுது. இன்னைக்கு நிறைய மனைவிமார்களுக்கு நல்ல உள்ளம் இருக்குது. எதை ஒட்டி, கோயிலுக்கு அவங்க ஒரு ஆள் வந்துட்டு போயிடுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குங்கிறாங்க ஆண்களுடைய ரேஷியோவில். ஆனால் எல்லா ஆலயத்திலையும் பெண்களுடைய ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஆண்களுடைய ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஒரு கிராமத்துக்கு நான் போய் கொண்டு இருந்தேன். அந்த ஊரில் கேட்டேன், என்னப்பா உங்கள் ஊரில் ஒரு ஆம்பளை கூட இல்லை, ஒரு ஆம்பளை கூட வரல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு, குழந்தைங்க இருக்காங்க பெண்கள் இருக்காங்க, ஏன் ஊரில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் எனக்கு செய்தி சொல்லி விடுறான், ஆம்பளை இல்லாமலாம் புள்ள பிறந்திருக்கு அப்படின்றான். பாருங்க எப்படிப்பட்ட ஞானம் வெளிப்படுது பாருங்களேன். இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிற கேள்விகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கக்கூடாது, ஒரு விதமான வரட்டு ஆன்மீகத்துக்குள்ளே போகக்கூடாது. உன்னுடைய ஆன்மீகம் தனிப்பட்ட ஆன்மீகம், அது குடும்பத்தில் மிளிராது போனால் நம்முடைய ஆன்மீகம் அது வீணான ஆன்மீகம். பாருங்க, லைட்டெல்லாம் பளிச்சுன்னு எரியுது, அதாவது அதனுடைய வேலையை செய்யுது. குடும்பமாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு ஒரு 9 நாள் 9 நாள் குருவானவர் அவர் வேலையை செஞ்சிடறாரு. எங்களெல்லாம் சாமியாரெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்த்து ஒரு நாள் போடுங்க, முன்ன போடுங்க பின்ன போடுங்க. அப்போ அவங்க எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க. நீ இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வேலையை செய்தீர்களா? யோசித்து பாருங்க. உங்களுடைய வேலை என்பது என்ன? குடும்பத்தை ஆண்டவருடைய பக்கமாய் அழைத்து வருவது. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். வராதவங்களாம் எங்கே உட்காந்துருக்குறாங்க? சரவண மீனாட்சி பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் விட்டுறப்படாது சாமி, அது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது சாமி. தன் கணவனை நல்ல கணவனாக பார்க்க முடியாத என்னுடைய அன்பு தோழிகள் எல்லாம் வீட்டில் சீரியலில் பார்த்துக்கிறாங்க. என்னது? தங்கமான புருஷன். நம்ம புருஷனை தங்கமாக பார்க்க முடியல, அதனால எவன் வீட்டு புருஷனையோ தங்கமான புருஷன். நீ போய் நேராக போய் பாரு, அவனை மாதிரி கேடு கட்டவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான்.
அவனை பார்த்துட்டு வந்தீன்னா உன் புருஷனுக்கு நீ கோயில் கட்டி விடுவ. தான் பொண்டாட்டியை நல்ல பொண்டாட்டியாக பார்க்க முடியாத வீட்டுக்காரெல்லாம் எல்லாமே என் பொண்டாட்டி சீரியல். தெய்வ மகள், தான் பிள்ளையே தெய்வ மகளா பாரு. நோவாவினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆபிரகாமை கடவுள் குடும்பமாய் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை, யாக்கோபை அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாரையும் தனிப்பட்ட விதமாக ஆசீர்வதிக்கிறது இல்லை, குடும்பமாய் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ கடவுள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறாருன்னா நீங்க குடும்பமா கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களை குடும்பமா ஆசீர்வதிப்பார். தயவு செய்து கை தூக்கிறாதீங்க. இங்க எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாரையும் நான் காட்டி கொடுக்க விரும்பல. பொதுமக்களுக்கு எப்போ தியானம் கிடைக்குது? திருச்சபையில் இந்த ஒரு முறைமை உள்ளே வந்தது, ஒரு 10 நாள் அப்படிங்கிற ஒரு முறைமை. அப்போ இந்த 10 நாளும் நீங்கள் என்ன செய்யணும்னா, 9 நாள் வச்சுக்கொள்ளுங்க, 10வது நாள் விட்டு வந்து 9 நாளும் நீங்கள் குடும்பமாய் வந்து, இந்த வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே வைக்கணும், குடும்பமாய் வந்து அந்த இறை செய்தியை கேட்டு அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருவானவர் அழைக்கப்படுவாங்க. அப்போ நம்ம உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த ஃபாதர் வந்தார், நல்ல கதை சொன்னார், 2 கதை நல்ல நறுக்குன்னு சொன்னார், நல்லா. இவரும் வந்தார், பரவாயில்ல, அவரும் ஒரு கதை சொன்னார். இவர் வந்தார், ஒன்றுமே சொல்லலை, பைபிள்லேயே பேசிட்டு போயிட்டார் ஒரு மாதிரி. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 9 நாளும் குருக்களுக்கு மார்க் போடுவதற்காக அல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விவிலிய பின்னணியிலிருந்து நம்மை அலசி ஆராய்ந்து பார்த்து குடும்பமாய் நம்ம என்ன செய்யப்படுவது, காப்பாற்றப்படுவதற்காக. எங்களுக்கெல்லாம் குருக்களுக்கெல்லாம் வந்து தியானம் கொடுப்பாங்க, வருடாந்திர தியானம். அருள் சகோதரிகளுக்கு உண்டு இருக்குல்ல சிஸ்டர்? உங்களுக்கெல்லாம் எத்தனை நாள் தியானம்? 8 நாள் தியானம். சாமியார்களுக்கெல்லாம் 5 நாள் தான் தியானம். பெரிய பாவிகளுக்கு 8 நாள், சின்ன பாவிகளுக்கு 5 நாள். அப்படி இல்லை, எங்களுக்கு 5 நாள் வச்சு என்ன பூசை வைக்கணும் இல்லையா? அந்த வாரத்தில் நிறைவில் சனி ஞாயிறு உடையாந்துருவோம் நாங்கள், அந்த திருப்பலிக்காக பங்குலாம் விட்டுட்டு போகிறதுனால எங்களுக்கு அப்படி ஒரு முறைமை. அதனால் சிஸ்டர்ஸ்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஒரு முறை நான் பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறேன், எதுப்புற ஒரு சத்தம் கேட்குது, இந்த மோளம் அடிக்கிற சத்தம் கேட்குது, டங்கட டக்கடா டங்கட டக்கடா டங்கட டக்கடான்னு. இப்படி எட்டி பார்த்தேன், அப்போ ஒரு வளைவு, அந்த வளைவுக்கு முன்னாடி முதல்ல அந்த மோள சத்தம் கேட்குது, அதுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு 10-20 இளைஞர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, நல்லா லுங்கியை மட்டிச்சு நெஞ்சிக்கிட்ட கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு வரான். ஒரு ஆட்டம், குத்தாட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டு விசிலு. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து எங்கே பார்ப்போம்? நம்ம இறப்புக்கு முன்னாடி இப்படி ஆடிக்கிட்டு வரதை நம்ம பார்த்துருக்குறோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள மகிழ்ச்சியாக கொண்டு போய் இறக்கி விட போகிறாங்க, அப்படி போவாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன், யாரோ இறந்துட்டாங்க தூக்கிட்டு வராங்க போல இருக்குன்னு, ஆண்டவரே அந்த ஆத்மாவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, அந்த குத்தாட்ட கோஷ்டி இப்படியே போகுது. அந்த சத்தம் போனோன்னே இன்னொரு சத்தம் கேட்குது பின்னாடியே, மாதாவே துணை. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சாவில் மாதா பாட்டா? ஐயோ, இவ்வளோ நல்ல மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் தான் எட்டி பார்த்தா இன்னொரு ஷாக்கு, அது சாவு இல்லை, அது தேர் வந்துக்கிட்டு இருக்குது. மாதா அதில் பவ்யமாக கையை நின்று ஆடிக்கிட்டே வராங்க. மாதா ஆடிக்கிட்டே வராங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அதே மாதிரி மனசு பாரம் ஆயிடுச்சு. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையா அப்படிங்கிற கேள்வி என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக நான் வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு அது என்னை குழப்பி கொண்டே இருந்தது. அப்போ கடவுள் என்ன விரும்புகிறார் என்கிட்ட? எதற்காக என்னைய படைச்சார்? ஒரு செடி கொடியை பாருங்களேன், அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு கடவுள். ஒரு செடிக்கும் கொடிக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா, செடியை விட கொடியை விட அறிவோட ஆற்றலோட அழகோட உன்னைய படைச்சாரு, உனக்கு திட்டம் இல்லாமல் படைச்சிருப்பாரா? ஆண்டவர் சொல்றார், நீ சாகிற வரைக்கும் உன் திட்டம் என்னன்னு நீ அறியாமல் போகக்கூடாது. உடம்புல வியாதி வரும், நடக்க முடியாது, சுகர் வரும், அதெல்லாம் போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் எதற்காக என்னைய இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு? நான் யோசிக்கணும், நீ யோசிக்கணும், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், அதனால் கோயிலுக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கடமையை நிறைவேற்றிட்டேன், அதுக்கப்புறம் நான் கறி வாங்கி சோறாக்கி தின்னுபிட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கடமை தலையில் அடிச்சுக்கிட்டு பூசிக்கு போய் ஒரு வாரமாக உட்காந்துட்டு வந்துடுறது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னா ஆண்டவர் உன்னை அருவருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் வெறுத்து போனார். இசையா புத்தகத்தில் ஆண்டவர் 1வது அதிகாரத்திலேயே சொல்கிறாரு, உன்னுடைய பலிகள் எல்லாம் எனக்கு வெறுப்பை தருகிறது. உன்னை யார் கேட்டா? அன்றைக்கி நிறைய அபிஷேகம்னா என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் நீ குழந்தையாக உன்னை உன்னுடைய தாய் தந்தையை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா?
இது எந்த பாரம்பரியம்? இயேசு சுவாமியை கோயிலில் காணிக்கை ஆக்குனாங்க. அந்த பாரம்பரியத்திலிருந்து நாம கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கும் கடைபிடிக்கிற ஒரு அடையாளம், குழந்தை பிறந்து ஒரு மாசத்துல தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு வந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அபிஷேகத்தை கொடுக்குறோம். நம்ம அந்த குழந்தைக்கு 2-3 காரியத்தை ஒன்றா வைக்கிறோம். அங்கே என்ன நடக்குது? நிறைய பேர் இன்னைக்கு என்ன விசேஷம் உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவேன், என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம். பேர் வைக்கிறோங்கிறது பெரிய விசேஷம் இல்லை. அந்த நாளில் தூய ஆவியானவர் உன் பிள்ளைய அபிஷேகம் செய்தார். அதுதான் பெரிய அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த கையை நல்லா தூக்குங்கன்னு தூக்கணும். அப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னையும் மன்றாடுறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் கீழே இறங்கி வந்து சில பேர் கையை முட்டு வச்சுக்கிட்டாங்க. ஒரு நிமிடம், ஒரு 60 வினாடிகள் கூட நம்முடைய கையை தூக்கிறதுக்கு நம்மளால் முடியலன்னா எத்தனை மணி நேரம் இயேசு சுவாமி கல்வாரி மலையில் கரங்களை விரித்து கிடந்தார். ஹல்லேலூயா.